டார்லிங் டம்பக்கு டார்லிங். மயில அம்மா என்னடி அது? அம்பக்கு டம்பக்குன்னு ஏதோ உளறிட்டு போற. ஐயோ அம்மா, அது பாட்டுமா. டார்லிங் டம்பக்கு டா அப்படி பாடணுமா? என்ன கன்றாவியோ. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லா துணியும் எடுத்துட்டியா? எடுத்துட்டமா. சரி, கொண்டு போய் வை. ம். ஐ, நேத்து போட்டோ எடுத்த கேமரா. இதுல ஏன் போட்டோ இருக்குமே. பாப்போம், நம்ம போட்டோல எப்படி இருக்கோம்னு பாப்போம். என்னாச்சு? நான் ஒண்ணுமே பண்ணலையே. அதுவும் ஏதோ ஆயிடுச்சு. என்ன பண்றது? அர்ச்சனா அம்மாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஐயோ, பேசாம சந்தியா மட்டை கொடுத்து இது என்னன்னு பார்த்து சரி பண்ண சொல்லுவோம். இல்லனா தேவையில்லாத வம்பு. மயிலு. அம்மா எங்க போற? அதுமா சந்தியாமாவை பார்க்கதான். இப்ப நீ எதுக்கு அவளை தேடுற? அது வந்து சும்மாதாம்மா, பேசிட்டு இருக்கலாமே அப்படின்னு. பொழப்பு இல்லாத பூனை வேலை இல்லாத நாய விளையாட கூப்பிட்டுச்சான். நல்லா ரெண்டும் சேர்ந்து இருக்கு பாரு. இல்லம்மா, மூஞ்சிக்கு போட ஒரு கிரீம் வாங்கினேன். அத பத்தி கேட்கணும். வாங்கும் போதே கடையில என்ன ஏதுன்னு கேட்காம வாங்கிட்டு வந்துட்டியாக்கும். அம்மா அது இப்படி எல்லாரும் அவகிட்டயே போய் சந்தேகம் கேட்டா அவ படிச்ச திமிர காட்ட தானே செய்வா. அந்த கிரீம் எல்லாம் தூக்கி வெளியில போடு. சரிங்கம்மா. அவ இப்ப இங்க இல்ல, எங்கயோ வெளியில போயிருக்கா. வெளியே போயிட்டாங்களா? உடனே போய் போனை பார்க்க ஆரம்பிச்சிடாத. அங்க அரிசி ஊற வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் மாவு அரைச்சு வை. இப்பதான் துணியை பூரா துவைச்சு போட்டு வந்தேன், அதுக்குள்ள அடுத்த வேலை கொடுத்துட்டாங்க. என்ன மயிலு, சத்தத்தையே காணோம்? சரிம்மா, நான் போறேன். அண்ணி வா. சந்தியா உட்கார். உட்காரு. உட்காருமா. அப்புறம் என்ன சாப்பிட்ற? காஃபி டீ? இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரவணன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு அண்ணி. உங்களுக்கு இங்க வசதியா இருக்கா? வசதி நம்ம வசதி, மனசுல நிம்மதி இல்லையம்மா. ஏதோ இருக்கும். அது நீங்களா தேடிக்கிட்டது தானே. நாம நல்லா இருந்தா போதும்னு சுயநலமா யோசிச்சு முடிவெடுக்கிறவங்க நிம்மதியா இருக்க முடியாது. ஏன் சந்தியா இப்பவுமே இப்படியே பேசுற? மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க எனக்கு கொடுத்த மன கஷ்டத்தை விடவா, அதை விடவா நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்? சரி, நான் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். நான் ஒரு கோவத்துல பேசிட்டேன், சாரின்னு சொல்லி சிரிச்சு பேசினா உங்க மனசு கஷ்டம் சரியாயிடும்ல? சொல்லுங்க, சரியாகுமா ஆகாதா? ஆகுமா? அப்படின்னு நீங்க சொன்னா ஏன் கஷ்டம் சரியாயிடுமா? அப்படிப்பட்ட கஷ்டத்தையா நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க? இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் நான் நிம்மதியா இல்ல. ஒவ்வொரு நாளுமே ஏதேதோ பிரச்சனை. இது முடிஞ்சா அது, அது முடிஞ்சா அது, அப்புறம் இன்னொன்னு. நிம்மதியா இருந்தோன்னு ஒரு நாளும் கிடையாது. சந்தியா, எங்களுக்கு நினைச்சு பாக்குறதுக்கு உன்னை தவிர வேற யாரு இருக்கா சொல்லு? சரி பண்ணவே முடியாத தப்ப இவர் பண்ணிட்டு இப்படி நீ கஷ்டப்படுறியேன்னு தினம் தினம் நிம்மதி இல்லாம இருக்காரு.
உன்னை நினைச்சுதான் சந்தியா வருத்தப்பட்டுட்டே இருக்காரு. விடுங்க அண்ணி, இனிமே என்ன ஆக போகுது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதையும் மாத்த முடியாது. இல்லம்மா, இப்ப கூட நானும் வரேன் நீ ஒரு வார்த்தை சொன்னா நாங்க உன்னை சந்தோஷமா கூட்டிட்டு போவோம். நான் உன் கூட வரேன்னு என்னைக்குமே சொன்னது இல்லையே. நீயே இத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ள தள்ளி விட்டுட்டீங்க. இதுல நான் மூழ்கிறனோ இல்ல நீந்தி கரை செய்யறனோ இது ஏன் பாடு, நான் பாத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு உன் அத்தை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்கன்னு உன் குழந்தைனார் ஆதி வந்து எங்களை கூட்டிட்டு போனாரு. ஆனா நீ எங்களை வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி வாசலோட அனுப்பி வச்சிட்ட. இப்ப வரைக்கும் அதை நினைச்சு எங்களுக்கு அசிங்கமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, என்னதான் பிரச்சனை? எதுக்கு எங்களை வர சொன்னாங்க? நீ எதுக்கு எங்களை போக சொன்ன? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் அதை பத்தி பேச வரல அண்ணி. அது எங்க வீட்டு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். எப்பவும் இதேதான் சொல்ற. ஏன் சந்தியா இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுற? என்கிட்ட கூட மனசு விட்டு பேச மாட்டியா? அண்ணி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது விஷயமா இருந்தாலும் சொல்லிடுவேன். இது என் புகுந்த வீட்டுல நடக்கிற ஒரு பிரச்சனை. இத வந்து உங்ககிட்ட சொல்றது அவ்வளவா நல்லா இருக்காது. வேற எதுவும் இல்ல. நான் இப்ப இங்க வந்தது வேற விஷயமா. அது நீங்க ஏதாவது பண கஷ்டத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு அங்க வேலை இருக்குல்ல, லீவ்ல தானே வந்திருக்கீங்க? பண கஷ்டமா? இல்லையம்மா, நாங்க லீவ்ல தான் வந்திருக்கோம். லீவ் முடிஞ்சதும் போய் வேலையில ஜாயின் பண்ணணும். ஏமா கேக்குற? அப்போ எதுக்கு எல்லா நகையும் பேங்க்ல வச்சு லோன் வாங்கிருக்கீங்க? இது எப்படி உனக்கு தெரியும்? இதனாலதான் உனக்கு பிரச்சனையா? ஐயோ அதை விடுங்க அண்ணி. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எதுக்காக இப்ப அவ்வளவு நகையும் கொண்டு போய் பேங்க்ல வச்சீங்க? தென்காசில ஒரு வீடு வாங்கலான்னு பிளான் பண்ண சந்தியா. அதுக்கு தான் நகையை வச்சு லோன் வாங்கியிருக்கோம், வேற எதுவும் இல்ல. இங்க வீடா? ஏன் இருந்த வீட்டை வித்துட்டு தானே யூஸ் போனீங்க? அப்பவே நான் எவ்வளவோ சொன்னேன், விக்காதீங்க விக்காதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். உங்க அண்ணன் கேட்டாதானே? இப்ப சொந்த ஊர்ல ஒரு வீடு இல்லாம கஷ்டமா இருக்கு, வந்தா போனா ஹோட்டல்ல தங்க வேண்டியதா இருக்குன்னு வீடு வாங்கணுங்கிறாரு. சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டுமேன்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். நான் லோன் வாங்குறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையாமா? இல்ல, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணா அந்த பிரச்சனை சரியாயிடும். என்ன சந்தியா சொல்லு, என்ன வேணும்னாலும் செய்யறேன். இல்ல, நீ லோன் வாங்கினல்ல அந்த டாக்குமெண்டோட காப்பி இருக்குல்ல, அதை எனக்கு கொடுக்குறியா? ப்ளீஸ், தர முடியுமா? தரமா? ஆனா அதுக்கும் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? இவ இங்க இருக்கிற நகை எடுத்துட்டு போய் இவ அண்ணன் கிட்ட கொடுத்து பேங்க்ல அடமானம் வைக்க சொல்லியிருக்கா. சந்தியா நகை எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்தான்னு நீ எதை வச்சு சொல்ற? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. ஏங்க, ஆதியோட பேங்க்குக்கு இவளோட அண்ணன் வந்திருக்கான். வந்தவன் நிறைய நகைய அடமானம் வச்சுட்டு போயிருக்கான். நீ டாக்குமெண்ட் காப்பி தருவியா மாட்டியா? தரேன் சந்தியா, என்கிட்டயே ஜெராக்ஸ் காப்பி இருக்கு. இதுல நீ அடகு வச்ச நகைகளோட லிஸ்ட் எல்லாமே இருக்குல்ல? இருக்குமா, அதுலயே இருக்கு பாரு. ஓகே, இது போதும். என்னண்ணே ஒரே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்க? இந்தாங்கண்ணே கூல் ட்ரிங்க்ஸ். இந்தாண்ணே. ரொம்ப நன்றிடா, நானே கேட்கலான்னு இருந்தேன்.
நீ இந்த வேகத்துல ஊர் சுத்தினா வண்டியில 4 கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில போட்டு போக வேண்டியதுதானே? சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த திரவிய நகர்ல இருந்து காமாட்சின்னு ஒருத்தர் வந்தார்ல, ஆர்டர் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. கடையில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போக சொன்னா, கொடுத்தாரா? வந்தாருண்ணே. வந்து என்ன பார்த்துட்டு சின்ன பையனா இருக்கேன்னு காசு கொடுக்காம போயிட்டாரு. நான் திரும்ப திரும்ப சொன்னேன், ஆனா உன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பாருடா, நமக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்னு. என்ன மயிலக்கா, கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கே. டேய் முட்டை போண்டா, என்ன பகச்சுக்காத, அப்புறம் ராத்திரி சோறு கிடைக்காது. நீ சோறு போடலன்னா என்ன? என் அண்ணன் எனக்கு பிரியாணியா வாங்கி தருவாரு. ஐயா, நீங்க குடுக்கற தைரியத்துல தான் அவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். அது சரி, நீ என்ன விஷயமா வந்த? ஐயா, அது இது செந்தில் வச்சிருந்த கேமரால, இதையே நீ எடுத்து சுத்திக்கிட்டு இருக்க? ஆமாங்க ஐயா, அதே கேமரா தான் அன்னைக்கு ரூம்ல இருந்துச்சு. அன்னைக்கு இதுல தானே எல்லாரையும் போட்டோ எடுத்தாங்க. அதான் இதுல என் போட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு எடுத்தேன். இதோ இந்த பட்டனை இப்படி லேசா அமுக்குனேன், அவ்வளவுதான். ஏதோ லைட் அடிச்சது, சுல் சுல்னு சவுண்டு வந்துச்சு. இது அப்படியே திறந்துச்சு, அதுக்கப்புறம் மூடவே இல்ல. எங்க கூட ஆபரேட் பண்ண தெரியாம நீ எல்லாம் எதுக்கு கேமரா வச்சிருக்க? டேய், தோத்துல விஷம் வச்சிருவேன். சும்மா இரு. உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு போட்டோவை பார்க்கணும்னு ஆசை இருந்திருந்தா செந்தில்கிட்ட சொல்லியிருந்தா அவனே எடுத்து காமிச்சிருப்பான்ல. ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சான்னு எனக்கு என்னமோ பயமா இருக்குங்கய்யா. நீங்க கொஞ்சம் அதை பாருங்களேன். எங்க அண்ணன் பெரிய வில்லேஜ் விஞ்ஞானி. இப்ப எப்படி அதை கண்டுபிடிக்க போறாருன்னு பாரு. என்ன நக்கலா? சரி மயிலே, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். இல்லனா கடையில கொடுத்து சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீ போ. சரிங்க ஐயா. போ. அண்ணே, அது என்கிட்ட கொஞ்சம் கொடுண்ணே, நானும் 2 பட்டன் அமுக்குறேன். அப்படியே மூஞ்சில குத்திடுவேன் பாத்துக்க. ராமண்ண கடையில பாக்கி இருக்குல்ல, போய் வாங்கிட்டு வா. போ போடா. எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? அடப்பாவீங்களா, அப்ப அந்த நகைய நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்து வச்சிருக்கீங்களா? அந்த பழைய சந்தியா மேல போட்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி என்ன ஒரு நாடகம். அர்ச்சனா, 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 காய்கறி எல்லாம் தீந்து போயிருச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துறியா? சரிங்க. சரி வா, பை எடுத்து கொடுக்குறேன். வா. என் தலை எழுது. என் வாழ்க்கையில ஒரு குண்டூசியை கூட நான் அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுத்ததே இல்லை.
நான் எப்படி அந்த நகையை எடுப்பேன்? நீ எப்ப பார்த்தாலும் வீட்டுல உள்ளவங்கள மதிக்காம நாங்க சொல்றதை கேட்காம உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரு. இந்த வீடு விளங்கிடும். ஹே சந்தியா, என்ன இங்க போயிட்டு இருக்க? அதுவும் நடந்து? இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல எங்க அண்ணனும் அண்ணியும் தங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு வரேன். ஏன் உங்க வீடு என்னாச்சு? அதான் அமெரிக்கா கிளம்புறப்போ எங்க அண்ணன் வீட்டை வித்துட்டு போயிட்டானே. ஓ அப்படியா? ஆமா. சரி, உன் வாழ்க்கை எப்படி போகுது? பிரச்சனை எல்லாம் இப்போ சரியாயிடுச்சா? ஃபைன், நல்லா தான் போகுது. ஏன் சந்தியா என்கிட்டயே போய் சொல்ற? உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏதோ ஒரு நகையை காணோன்னு உன் தலையை உருட்டுறாங்க. நீதான் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறதா உன் மாமியார் உன்னை கார்னர் பண்றாங்க. கரெக்டா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் சந்தியா. ஃபோன் ரிசீவரை சரியா வைக்கல போல இருக்கு. அங்க நடந்த எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. பா, எவ்வளவு ஆர்ஷா பேசுறாங்க. மருமகனா அடிமனை நினைச்சிட்டு இருக்காங்க போல. நானா இருந்தா நடக்கிறதே வேற. அதுவும் நீ செய்யாத தப்புக்கு ஏன் உன்னை இந்த அளவுக்கு தண்டிக்கணும்? உன்னோட நியாயத்தை எடுத்து சொல்ல அந்த வீட்ல ஒருத்தர் கூடமா இல்ல? நீ எப்பவும் சொல்லுவியே என் புருஷன் நல்லவர் நல்லவர்னு. அந்த நல்லவர் கூடவா உன் பக்கம் நிக்கல? நல்லவர்னா நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம பக்கம் நிக்கணும் சந்தியா. அம்மா கோச்சுப்பாங்க, ஆட்டுக்குட்டி கோச்சுப்பாங்கன்னு சொல்லி ஒதுங்கி நின்னுக்கிட்டு நம்ம கிட்ட மட்டும் வந்து எனக்காக இது எல்லாத்தையும் பொறுத்துக்க ப்ளீஸ்னு சொல்றது சுத்த அயோக்கியத்தனம். செய்யற தப்ப எல்லாம் அவங்க செய்வாங்களாம், பொறுத்துக்கிறது மட்டும் நம்ம பொறுத்துக்கணுமா? கடைசியா தியாகி பட்டம் மட்டும்தான் மிஞ்சம். வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு தியாகி பட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? ஆனா எனக்கு என்ன புரியல தெரியுமா? ஒரு காலத்துல எப்படி தீ மாதிரி இருந்த சந்தியா இவ்ளோ கொடுமையிலையும் எப்படி பொறுத்துக்கிறன்னு தான் எனக்கு தெரியல. கல்யாணம் ஆனா எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் மண்ணு மாதிரி நிக்கணும், அதுதான் குடும்ப பொண்ணுக்கு அழகுன்னு உன்னோட உள் மனசுல புகுந்து யாரோ உன்னை ஆழமா நம்ப வச்சுட்டாங்க. அது தப்பு சந்தியா. அனுசரிச்சு போறது வேற, அடிமையா இருக்கிறது வேற. நீ எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ வேண்டியவ தெரியுமா? இப்படி எல்லாம் கடந்து சீரழியறதுக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா? நான் அன்னைக்கே உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், வெளியில வா. இந்த வாழ்க்கை உனக்கு ஏத்தது இல்ல. தப்பான பாதையை செலக்ட் பண்ணிட்டோன்றதுக்காக கடைசி வரைக்கும் அதுலயே போகணும்னு அவசியம் இல்ல. இங்க பாரு, எப்ப தப்புன்னு தெரியுதோ அப்ப சரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதையும் முழுசா வாழ விடாம கொரோனா அது இதுன்னு வந்து அல்பாயுஸ்ல சாவடிக்குது. இதுல நினைச்சதை செய்யாமலே நீ கடைசி வரைக்கும் இருக்க போறியா? இங்க பாரு, இந்த கையில இருக்கிறது லேடிஸ் ஹாஸ்டலுக்கான அப்ளிகேஷன், இந்த கையில இருக்கிறது டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன். இது ரெண்டுமே உனக்கு தான். ரெண்டையும் ஃபில் பண்ணி வேலைய ஆரம்பி. இதுல இதுக்கு மேல எந்த தயக்கமும் வச்சுக்காத. கொஞ்சம் பொறுத்துக்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுன்னு அட்வைஸ் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. துணிஞ்சு வெளியில வா, பாத்துக்கலான்னு சொல்றதுக்கு ஒரு சிலர் தான் இருப்பாங்க. நீ எதை சூஸ் பண்ண போறேன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. வேண்டாம் அனிதா, நான் அவசரப்பட விரும்பல. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொரு வாட்டியும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நானா உன்னை தேடி வந்து உன்கிட்ட இத சொல்றேன். சந்தியா, சந்தியா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னமோ பண்ணு.
உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ ஒன்னும் விவரம் தெரியாத சின்ன பொண்ணு இல்ல. எதுவா இருந்தாலும் உனக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு செய். நான் வரேன். சந்தியாவோட நகை இப்ப யார்கிட்ட இருக்கு? அது சந்தியா தான் எடுத்திருப்பா. அப்போ உங்களுக்கும் அந்த நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா நான் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு சந்தியா மேல பழி போட்டு நாடகம் ஆடுற மாதிரில இருக்கு. அதான உண்மை.